நாங்கள் எதுக்கு வந்தோன்னே தெரியாத நீங்கள் கேட்குறீங்களா? நாங்கள் வந்து கட்சி ஆஃபீஸ் பார்க்குறோம். எங்களுக்கு கட்சி ஆஃபீஸ் திறக்கப்பட்டு வந்து பார்க்குறோம். இன்றைக்கி நாங்கள் எல்லாம் என்னென்ன ஸ்க்ரீன் எல்லாம் போகிறதுக்காக வந்ததெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நாளைக்கு நான் கொடுக்குறேன். நாளைக்கு நான் மதியம் தான் போகிறேன். நேற்றைக்கு சந்திச்ச ஏங்க இல்லை இருக்குது. இப்போ எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனாக அறிவிச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க. அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கீங்களா சார்? அதாவதுங்க, கூட்டணி தானே ஏற்கனவே சொல்லுது, பல முறை உங்களுக்கு சொல்லுது. எந்த கட்சியாவது நிலையாக இருந்திருக்குது உண்டா? சொல்ல முடியாதுங்க. இது வந்து அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அது இப்போ எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது 2019 தேர்தல் எந்த நேரத்தில் நாங்கள் கூட்டணி அறிவித்தோம்? அதாவது பிப்ரவரி மாதம் தான் அறிவித்தோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ எப்போ அறிவித்தோம்? 2010. இப்படி தேர்தல் வருகின்ற பொழுது தான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோடு பேசி முடிவு செய்யப்படும். அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும். அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும். டெல்லியில் கட்டப்பட்டிருக்கிற அண்ணா கூட்டணி வந்தால் மகிழ்ச்சி தான். பாஜக கூட்டணி வந்தால் மகிழ்ச்சி தான். எந்த கூட்டணி இருந்தாலும் தலைமை எடுக்கிற எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது எல்லா தொண்டர்களும் ஏற்றுக்குவாங்க. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமையும்னு அமித்ஷா சொல்றாரு. அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க 2026 யார் தலைமையிலான ஆட்சி அமையும் சார்? எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும். எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆவார். பாஜக அடுத்த கட்டமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூட்டணி தொடர்பாக நான் நேற்றே சொன்ன மாதிரி கட்சியினுடைய தலைமை எந்தெந்த மாநிலத்தில் யாரோட பேசணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மேலே முடிவு பண்ணுவாங்க. அதிமுக அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக செல்லுகிறோம் என்றுதான் திரும்ப சொன்னார்கள். ஏன் இவ்வளவு ஒளிவு மறைவாக உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? பகிரங்கமாக போய் சந்திக்கலாமே, ஒளிஞ்சு மறைஞ்சு சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தேர்தலை பற்றி நாங்கள் பேசலை, தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசணும், தொகுதியை பற்றி பேசணும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார்கள். நிச்சயார்த்தம் நடைபெற்றிருக்கிறது. கல்யாண தேதி எந்த தேதி என்று தீர்மானித்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. 2 மணி நேரத்திற்கு மேலாக நடு ராத்திரியில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அரசியல் உறவே கிடையாது என்று சத்தியம் பேசியவர் எடப்பாடி பழனிசாமி எந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் இப்போ போய் சந்தித்து பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன நெருக்கடின்னு தெரியல. வணக்கம், இது கேள்விக்களம். டெல்லிக்கு நேற்று திடீரென்று சென்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி அலுவலகத்தை பார்க்க போன நேரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார். மக்கள் நலனுக்காக தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பேசுவதற்காக சென்றதாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகிறதா என்பது ஒரு வினா. அப்படியானால் தான் எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து மாற வேண்டிய அளவுக்கு அதிமுகவுக்கு பாஜகவால் நெருக்கடி தரப்பட்டிருக்கிறதா, அதிமுக தடுமாறுகிறதா என்கிற பல கோணங்கள் இதில் வருகின்றன. நாம் விவாதிக்கலாம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள், பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு லட்சுமணன் அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். லட்சுமணன் அவருடைய முதற் பார்வையை கேட்க விரும்புகிறேன். கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு டெல்லிக்கு போன திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை திடீரென்று சந்திச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டு நலனுக்கான சந்திப்புன்னு இதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு. இந்த நடவடிக்கை எதை காட்டுது? அதை நாம் ஒரு யூகம் பண்ணுறதுக்கு முன்னாடி எடப்பாடி இன்னைக்கு வெளிப்படையாக சொன்ன ஒரு வார்த்தையை தான் அதிலிருந்து பின்னாடி பார்க்கலான்னு நான் பார்க்குறேன். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிற போது இப்போதே கூட்டணியை பற்றி எதுக்காக பேசணும், அப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னு சொன்னார். 100% நிஜம். வேறு எந்த இயக்கங்களும், அதாவது எந்த கூட்டணியில் சேரப்போகிறோன்னு முடிவு பண்ணாத கட்சிகள், கூட்டணியில் தொடருவோமா இல்லையான்னு தடுமாற்றத்தில் இருக்கிற கட்சிகள் போன்ற வேறு ஒருவருமே இப்போது எதையும் சொல்லாத போது எடப்பாடி மட்டும், அதிமுக மட்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லணும்னு அவசியம் இல்லை.
சரி, அப்போ அவசியமே இல்லாத போது எதற்காக இந்த டெல்லி பயணம்? நேற்று எதுக்கு சார் டெல்லி வந்திருக்கிறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டபோது, அவர் கட்சி அலுவலகத்தை பார்க்க வந்திருக்கிறேன், மீதியெல்லாம் நாளைக்கு விரிவாக பேசுகிறேன்னு ஒரு வார்த்தை கடந்து போகிறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி, அமித்ஷா பெயரை சொல்லி அவரை சந்திக்க தான் வந்திருக்கிறான்னு கேட்கும்போது, யாரையும் நான் சந்திக்க வரவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவர் ஒரு பிரச்சனையை கையாளுகிற விதம் இது அல்ல. ரொம்ப சுலபமாக நான் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பல விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அங்கே நடக்கிற சில அக்கிரமங்களை, அவர் பாஷையிலே சொல்கிறேன், அங்கே நடக்கிற சில அக்கிரமங்களை மத்திய அரசின் கவனத்துக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக வந்திருக்கிறேன், நேரம் கேட்டிருக்கிறேன், நேரம் கிடைச்சா சந்தித்து பேசுவேன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டிய ஒருவர் அப்படி ஒன்று நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி புரிஞ்சு கொள்ள வச்சுட்டு அடுத்த 5 மணி நேரத்தில் உலகறிய ஒரு சந்திப்பை நடத்தியது ஒரு தலைவர் செய்கிற காரியம் அல்ல. இது ஒரு பாயிண்ட். சந்திப்பு நடந்துடுச்சு. அவர் சொன்ன மாதிரி கூட்டணிக்கு இதில் அவசியமே, இப்போது பேச வேண்டிய அவசியமே இல்லைங்கிற போது அப்பாயின்மெண்ட் கேட்டு அல்லது அழைக்கப்பட்டு ஒரு திட்டமிட்ட சந்திப்பு தான் இது அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த பல வாரங்களாக நான் சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி அரசியல் ரீதியாக எடப்பாடியினுடைய கைகள் முறுக்கப்படலாம் பிஜேபியால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவருடைய சம்பந்தி வீட்டில் நடந்த ரெய்டு, இரட்டை இலை தொடர்பான வழக்கு உயிரோட்டமாக தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கும் இருக்கிறது, செங்கோட்டையினுடைய மனநிலை, டெல்லிக்கு சென்று வந்த தினகரன் சொன்ன சில வார்த்தைகள், இது அத்தனையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னேன். அது நடக்க போவதனுடைய முதல் தொடக்கம் தான் நேற்று நடந்ததாகவும் நான் பார்க்குறேன். 2 விஷயங்கள் அதில் அலசப்பட்டிருக்கலாம், அதில் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டது. ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த கூட்டணி அமைவதை உறுதிப்படுத்தணும். அதனால தான் அமித்ஷா சொன்னதாக ஒரு தகவல் என்னன்னா, 2024 நீங்கள் வந்திருந்தால், இந்த கூட்டணியில் இருந்திருந்தால் மத்தியில் வலுவான ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினதா தகவல் இருக்கு. ஏன்னா 4-5 பேர் இருக்கிற போது எதுவுமே ரகசியம் அல்ல, ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் தான் அந்த தகவல். நீங்கள் அப்போது வரலை இப்போதாவது வந்தீர்களே அப்படின்னு அமித்ஷா அந்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டாலே கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்பதுதான் நிஜம். அதை எடப்பாடி சொன்னால் போல அதை வெளிப்படையாக இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் பார்க்குறேன். கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு சொல்றீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பி போனாரா? சில விஷயங்களை சொல்றீங்க, அதாவது இரட்டை இலை முடக்கப்படலாம், அது ஒரு நெருக்கடி இருக்கு, இன்னொரு பக்கத்தில் ஒரு வருமான வரி சோதனை, அந்த நெருக்கடி, அந்த பின்புலத்தில் அவர் போயிருக்கிறாரு அப்படின்னா, டெல்லிக்கு அவர் போனதும் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்ததும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பி போனதா, இல்லை அழுத்தம்னு சொல்றீங்களே, அப்படி ஏதேனும் அழுத்தம் இருந்ததா? மிக நிச்சயமாக எடப்பாடியுடைய விருப்பமாக இதை நான் பார்க்கல. நமக்கு கிடைக்கிற தகவல்களும் அதைத்தான் உறுதிப்படுத்துது. இது திட்டமிட்ட சந்திப்பு, வரவழைக்கப்பட்ட சந்திப்புன்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அதிமுகவினுடைய மிக முக்கிய நிர்வாகிகளுக்கு கூட சொல்லப்படாமல் தன் பயணத்தை கூட ரகசியமாக வச்சிருந்ததா இதை பண்றாருனாலே, தான் விரும்பாத ஒரு பயணம், சந்தோஷமா அவர் போயிருந்தாருன்னா, அண்ணா இங்க வாங்க, நாளைக்கு நான் 10 மணிக்கு கிளம்புறேன் அப்படின்னு ஒரு குறைஞ்சபட்சம் 5 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அது போயிருந்திருப்பார். மிக மூத்த நிர்வாகிகள் பல பேருக்கு அவருடைய பயணத்தை பற்றிய எந்த ஒரு தெளிவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் உங்கள் தலைவர் போயிருக்கிறார், அங்கே போய் அவர் இதை சொல்லுங்க, தமிழ்நாட்டு நலனுக்காக சில விஷயங்களை போய் எடுத்து சொல்லுங்கன்னு சொன்ன பிறகுதான் அந்த அவையில் அமர்ந்திருந்த பல பேருக்குமே தெரியும் இவங்க டெல்லி போயிருக்கிறாங்க அல்லது இன்னும் சில பேர் போக போறாங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ரகசியமாக வைத்திருக்கிற ஒரு பயணம் மிக நிச்சயமாக விருப்பப்பட்ட பயணமாக இருக்காது. திட்டமிட்டு வரவழைக்கப்பட்டிருக்கிறார், அது சம்மண்ட் அப்படின்ற ஒரு அளவில் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ கூட்டணி அவர் போகிறாருன்னா கூட்டணிக்கு சம்மதித்து போயிருக்கிறார், அந்த ஒரு எண்ணம் அதில் வெளிப்படையாக சொல்லலைனாலும் அதில் உறுதியாகி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், அது ஏடிஎம்கேவுக்கு அடுத்து ஆட்சியை பிடிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிற ஒரு எதிர்க்கட்சிக்கு பலமா பலவீனமா? வெறுமனே இப்போது இருக்கிற அதிமுக வடிவத்தில் அப்படியே போய் அது பிஜேபியோடு இணைந்தால் அதனால 2 கட்சிகளுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோடு எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் என்றால் அது மிகப்பெரிய பலமாக அமையும். ஏன்னா வலுவான பிரதமர் வேட்பாளர் இருந்தார், ஆட்சியில் இருக்கிற கட்சின்னு பல ஃபேக்டர், அதனுடைய சூழல் வேற. ஆனால் தமிழ்நாட்டு நலனுக்கென எதையுமே பெரிதாக செய்யாத பிஜேபி சட்டமன்ற தேர்தல் வருகிற போது அதோட வாக்கு எண்ணிக்கை வித்தியாசங்கள் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்படுத்துகிற தாக்கத்திற்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் ஏற்படுத்த தாக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதாவது அடி விழுந்தா உடனே விழுங்குற அளவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லை, ஒரு தொகுதியில் இல்லைன்னா இன்னொரு தொகுதியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்ற வாய்ப்பு சட்டமன்ற தேர்தலில் குறைவு.
ஸோ பொதுவான வாக்காளர்களும் பிஜேபி நோக்கி இன்னும் பார்வையை திருப்பலை, சிறுபான்மையினர் மிக நிச்சயமாக திரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிற போது சட்டமன்ற தேர்தலில் திமுகவோ அதிமுக எவர் ஒருவர் பிஜேபியோடு கூட்டணி வைத்தால் பிஜேபிக்கு தான் ஏதேனும் ஆதாயம் கிடைக்குமே தவிர அந்த பெரிய இயக்கங்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த இயக்கத்தை பிளவுபடுத்திய கட்சி பிஜேபி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதை ஒரு பாவமாக கருதினால் அந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரமாக அந்த இயக்கத்தை மீண்டும் ஒன்றுபடுத்தணுங்கிற ஒரு புள்ளிக்கு கடந்த சில மாதங்களாகவே பிஜேபி வந்துட்டாங்கிறது எல்லோரும் அறிந்த செய்திதான். அதனுடைய ஒரு முயற்சியாக எடப்பாடி இப்படி வரவழைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற சுயநல கணக்கோடு, அதிமுக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அல்ல, தங்களால் வீழ்த்த முடியாத திமுகவை பலமான அதிமுகவை வைத்து வீழ்த்தலாம் என்கிற அந்த அரசியல் கணக்கோடு பிஜேபி இதை செய்தால் அதை ஒரு பரிகாரமாக நினைத்து ஒரு பத்திரிகையாளராக நானும் வரவேற்பேன். சோர்ந்து கிடக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு அது உற்சாகத்தை தரும் என்கிற அந்த அடிப்படையில் மட்டும் வேண்டுமானால் அதிமுக பிஜேபி கூட்டணி இருவருக்கும் பிரயோஜனப்படலாம். நான் யாரையும் சேர்த்துக்கொள்ள மாட்டேங்கிற அந்த நிலைப்பாட்டில் எடப்பாடி உறுதியாக இருந்து இப்போது இருக்கிற அதிமுக மட்டும் எடுத்துட்டு போய் பிஜேபியோடு சேர்ந்தால் மிக நிச்சயமாக அதனால் ஒரு துளி பலன் கூட இரண்டு இயக்கங்களுக்கும் கிடைக்காது. ஸோ பரிகார பலன் வரலையும் சொல்கிறாரு திரு லட்சுமணன். கனகராஜ் சார், இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர் சொல்லியிருக்கிறது, நாங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் அந்த குறிப்பிட்ட தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் தேர்தல் கூட்டணி அமையும் சார், இப்போ ஏன் சார் அதை பற்றிலாம் கவலைப்படுறீங்கன்ற? அப்போ ஏன் 21லையும் கிடையாது 26லையும் கிடையாதுன்னு சொன்னார்? 26 தேர்தலை பற்றி யாரும் கேட்கல. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்கும்போது இனி எப்போதும் கிடையாது என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ரெண்டாவது விஷயம் எழுதி வச்சுக்கங்க. ஆமாம், அவர் நிறையா சொல்லியிருக்காரு, அது எல்லாத்தையும் எடுத்தால் நிறையா வருது. பட் நான் அவரை பொறுத்தளவில் அவர் இதற்கு மனமு போகவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். என்ன சார், எல்லாமே மனம் உவந்து போல, விருப்பப்பட்டு போகலை. பொதுவாக கல்யாண வீடுகளில் தான் பெண்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மனம் விரும்பி கட்டாயத்தின் பேர்லெல்லாம். அரசியலில் எப்படி அதெல்லாம் நடக்கும்? ஒரு கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண ஒரு முதலமைச்சர், அவர் விரும்பாமல் டெல்லிக்கு போயிடுவார், மனம் விருப்பம் இல்லாமல் போவார்ன்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சார்? நீங்கள் இப்படி அதை பார்க்கலாம். இப்போது திரு தளவாய் சுந்தரம் சமீபத்தில் அந்த கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார், நடவடிக்கை எடுத்தாங்க. மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். எதுக்கு நீக்கப்பட்டார்? ஆர்எஸ்எஸ் பேரணியை துவக்கி வைத்தார் என்பதற்காக நீக்கப்பட்டார். நீக்கப்பட்டு எத்தனை நாளில் திரும்ப எடுத்துக்கிட்டாங்க? ஒரு வாரம் கூட இல்லை. ஏன்? ஒன்று, ஒரு பகுதி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கணிசமான பகுதி தொண்டர்களும், அதே போல் தலைவர்களில் சில பேர்களை கூட என்னால் சொல்ல முடியும், அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்களும் கட்டாயமாக பிஜேபியோடு போவது அதிமுகவை அழிவு பாதைக்கு அழைத்து செல்லும், எனவே கூடாது என்று நினைக்கிறாங்க. அதனால தான் அவர் எடுக்கிறார். ஆனால் இமீடியட்டாக ஒரு வாரத்துக்குள்ளே அவர் ஒன்றும் தளவாய் சுந்தரம் இதுக்கு வருத்தம் தெரிவித்து நான் அப்படியெல்லாம் எதுவும் எங்கேயும் சொன்னது மாதிரி இல்லை. ஆனால் இமீடியட்டாக நீங்கள் பார்த்தீங்க. சரி சார், பிஜேபி ரிலேட்டட் விஷயத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, திரும்ப பின்வாங்குறாங்க. அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதும் அந்த கட்சி சொன்னதும் அவருடைய சொந்த முடிவு இல்லை, கூட்டணி முறிவு அப்படின்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் இல்லை, சட்டமன்ற தேர்தலுக்கும் எங்கள் கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த உணர்வை வெளிப்படுத்துகிறோம், கட்சியோட ஒட்டுமொத்த முடிவு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திரு எடப்பாடி அவர்கள் சொல்கிறது மக்கள் நலனுக்காக பார்த்தேன், கூட்டணிலாம் பேசலை அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களா? மக்கள் நலனுக்காக பார்த்தாரா? அவர் சொன்னது, அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக அவர் நான் நிறையா நிதி வாங்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொன்னார். அதாவது எம்என் ரேகாவிலேருந்து சமக்கிர சிக்ஷா அபியான், அப்புறம் நடந்தாய் வாழி காவேரி, அப்படி வரிசையாக சொன்னார். நிதி கேட்குறதுக்கு யார்கிட்ட போவீங்க? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். பிரைம் மினிஸ்டர் போவாங்க, இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட போவாங்க, அல்லது சம்மந்தப்பட்ட துறையின் அமைச்சர்கிட்ட போவாங்க. கல்வி நிதினா கல்வி அமைச்சர், கல்வி அப்படி போவாங்க. இவர் யார்கிட்ட போனார்? இதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? அதையாவது அவர் யோசித்து பேசினாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னு தெரியுது. அவர் கடைசி நிமிஷம் வரை இதற்காக திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் சொன்னதை நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அவர் ஏன் முத நாள் இப்படி சொன்னார், ஏன் ரெண்டாவது நாள் மாற்றி பேசினார்?
கடைசி வரை அவருக்குள் ஒரு போராட்டம் நடந்திருக்கிறார். நீங்கள் நேற்றைக்கு அவர் போக வேண்டிய, முதல்ல சொன்னார்ல அலுவலகத்தை நான் வந்து பார்க்குறதுக்காக வந்தேன். அலுவலகத்தை பார்க்குறதுக்கு நேற்று ஒரு முக்கியமான அவர் என்ன சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கையை நாங்கள் வந்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி நிறையா சொல்லியிருக்காரு, நான் பின்னால் சொல்கிறேன். அப்போது இது குறித்தான ஒரு விவாதம், ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம், இதோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்னை பேசவே அனுமதிக்கலைன்னு சொன்னவர், கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கலைனாலும் அதிமுகவையும் பேசலைங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அப்படி ஒரு வாய்ப்பை விட்டுட்டு எதுக்காக அவர் போகணும்? எனவே நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு கடைசி வரை ஒரு மனக்குழப்பம், இதிலிருந்து நம்ம போக முடியாது. இன்ஃபேக்ட் அவர் ஆகஸ்ட் 8, 2000 நீங்கள் சொல்கிற ஒன்று வந்து மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறாரு, ஒரு மன குழப்பத்தில் இருந்திருக்கிறாரு, மனம் உவந்து அவர் போகலை அப்படின்றீங்க. இதெல்லாம் அவராலே சொல்ல முடியுமே சார்? அவர் முகக்குறிப்பை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களா? முகக்குறிப்பு இல்லை, அவங்க கட்சி தொண்டர்களை நான் பார்க்குறேன். அவர் ஏற்கனவே பேசின போது அவர்கிட்ட இருந்த உறுதியை பார்த்தேன். இதையெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மிக கடுமையாக அவர்களுடைய சுயலாபத்துக்காக அவரை நெருக்கடி கொடுக்குறாங்க. பிஜேபியோடு போகணும்னு சொல்கிறாங்க. அந்த நபர்களை பிஜேபி நெருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவினுடைய கீழ்மட்ட உறுப்பினர்களும் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த மாதிரி போன எந்த கட்சியும், அசாம் கண பரிஷத்து ஒரு கட்சி இருந்ததில்லை, 3 தடவை முதலமைச்சராக இருந்தாங்கல்ல. சார் நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்து வந்து நேற்றைக்கு வரையிலும் பிஜேபியோட வெளியில் வந்ததை ஆதரித்து பேசிய சில விமர்சகர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுதாரிச்சுக்கிட்டாரு, தன் கட்சியை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. திமுகவினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து திமுக மேடைகள்லையும் சரி, கூட்டணி பிரச்சார மேடையிலையும் பிரிஞ்சு நின்னபோது கூட இவர்கள் பிரிந்து இருப்பது போல் நாடகம் ஆடுகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் போன வாரம் வரையில் இது ஒரு கள்ள கூட்டணி இருக்கு, மறைமுக கூட்டணி அதிமுக பாஜகவுக்கு இருக்கிறது, தொடர்கிறதுனாரு. ஆனால் இப்போ என்ன ஒரு கருத்து முன்வைக்கப்படுதுன்னா, திமுக ஆட்சியை எதிர்ப்பதற்காக இந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர வேண்டிய தேவை, எதிர்கட்சிகள் ஒன்று சேருவது தவறு இல்லை, ஏடிஎம்கேக்கு ஆப்ஷன் இல்லை, விஜய் வரல, திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் பிரிஞ்சு வரல, அவர் என்னதாங்க பண்ணுவார், ஆட்சியை பிடிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆட்சியை பிடிக்காததுனால ஒரு கட்சி அழிஞ்சு போகாது. ஆனால் உங்களுடைய அடிப்படை நிலைப்பாடுகளை விட்டுட்டா, இப்போ அவர் சொல்லியிருக்கார்ல, நீங்கள் வக்ஃபு சட்ட திருத்தம் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினரின் உரிமைகளை பறிப்பது, அதே போல் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இப்போ என்ன சொல்லுவார்? தங்கள் காரியங்களை நிறைவேற்றி கொள்ள மாநில அரசுகளை மிரட்டும் பாஜக சமக்கிர சிக்ஷா அபியான் ஃபண்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். தங்கள் காரியங்களை சாதித்து கொள்வதற்காக ஒரு அரசாங்கத்தையே மிரட்டுறவங்க ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்கள மிரட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிறகு இவங்களோட எந்த காலத்துலேயும் ஒட்டும் இல்லை, உறவு இல்லைன்னு சொன்னவர் ஓபிஎஸும் டிடிவியும் இருக்கிற ஒரு அணியில் போய் இவர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா கடுமையான நெருக்கடி. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்கார்ல, அதாவது உங்களுக்குள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு. ஆமாம், தொடர்பை பல பேர் வைத்திருந்தார்கள். நீங்கள் எஸ்பி வேலுமணி வீட்டு திருமணத்திற்கு இவர் போகலை, அது ஒரே உற்சாகம் இங்கே கொண்டாடினாங்க பிஜேபி. நீங்கள் அமித்ஷா வர்ற கூட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகலை, ஆனால் எஸ்பி வேலுமணி போயிருந்தார். இதெல்லாம் வந்து அப்புறம் ஒரு 4-5 அமைச்சர்கள் போய் நெருக்கடி கொடுத்தாங்க, முன்னாள் அமைச்சர்கள் நெருக்கடி கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்ததில்ல. அதை காங்கிரீட்டாக யாராவது மறுத்தாங்களா? செங்கோட்டையன் தலைமையில் ஒரு பகுதி போனாங்க, அவருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அப்படிங்கிறத. இன்றைக்கி அன்வர் ராஜா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஓகே, அந்த கட்சியில் இருக்க ஒரு மூத்த தலைவர் இல்லை, அது ஃபேக்குன்ட்டாங்க, அன்வர் ராஜா அப்படி ரியாக்ட் பண்ணல அப்படின்றது தகவல். சார், பிஜேபியில் ஸ்ரீகாந்த் சார்ட்டே கேட்டோம் சார், இந்த மனமுவந்து போகலை அப்படின்றதும் ஒரு நிர்பந்தமும் நெருக்கடியும் அதிமுகவுக்கு பிஜேபியால் தரப்பட்டிருக்கு, அதனால் அவர் சென்றிருக்க கூடும் அப்படின்றது 2 பேருடைய பார்வை. உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, இது வந்து அரசியல் சந்திப்பா, மரியாதை நிமித்தமாக, மாநில நலனுக்காக வந்து பார்த்தாருன்ற அந்த தர்க்கத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா? பிஜேபி இந்த சந்திப்பை எப்படி பார்க்க? அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நடைபெற்றிருக்க ஒரு சந்திப்பை பற்றி நம்ம மிக விரிவாக விவாதிக்கிறோம். ஊடகத்திற்கு வந்து கொஞ்சம் ஆவல் கிடைத்திருக்கிறது மெல்வதற்கு.
முக்கியமான ஒரு விடயம் என்னென்றால் இந்த நாட்டின் உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக எவரும் செல்லலாம், எந்த தனித்த குடிமகனும் செல்லலாம். ஒரு நாட்டின் முக்கியமான ஒரு கட்சி தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், அவர் கண்டிப்பாக அவரை போய் சந்தித்ததற்கு பல காரணங்கள் இருக்கக்கூடும். இந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு அச்சத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால ஐயோ இப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி பேசின 2 பேரையும் ரெஃபர் பண்ணதுனால அவங்கள நானும் ரெஃபர் பண்ணுறேன். 2 பேருமே என்ன சொன்னாங்க, நாங்கள் நினைக்கிறோம், கருதுகிறோம் அப்படிங்கிற அவங்களோட ஒப்பீனியன் தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அவர் விருப்பப்பட்டு செல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கற்பனை. அதனால இதுதான் உண்மை என்பதை நீங்க சொல்லுங்களேன், என்ன உண்மையா இருக்கு? அவங்க வெளியில இருக்கிறவங்க இது நேரடியா உங்க கட்சி சம்பந்தப்பட்டது. அதாவது ஒரு அதிமுக இன்று நேற்று உருவான கட்சியில் அதோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு 1000 காரணங்கள் இருக்கும், அவர் போய் சந்தித்து இருப்பார். அதே மாதிரி கூட்டணி என்பதற்கான ஒரு காலமோ அவசரமோ அவசியமோ பேசக்கூடிய சூழலோ இப்போது அமைந்திருப்பதாக நாம் கண்டிப்பாக நினைக்கவில்லை. ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பை, அது கூட்டணிக்கான சந்திப்பு என்று திரிவு செய்து நம்ம பேசுவதனால எந்த பொருளும். ஓகே சார், ஒரு செகண்ட் சார். அதாவது பாஜகவுக்கு அவசரம் இல்லை, அவர் சந்திக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலான்றீங்க. இப்போ பொதுவாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னா அவர் பிரதமர் கடிதம் எழுதுவதைப் போல எதிர்க்கட்சி தலைவர் எழுதலாம். எதிர்க்கட்சி தலைவர் போய் பிரதமரை, நிதி அமைச்சரை மற்றவர்களை சந்திக்கலாம். முன்னறிவிப்பு இல்லை, அதை அவர் எதிர்கொண்ட விதம் வழக்கமாக விமான நிலையத்திலேயோ எந்த இடத்திலும் சந்திக்க போறேங்கிறத அவர் அறிவிக்கல. இல்லை, நின்று பேசி கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு ஹரியா போனாரு. அதை மீடியாவை அவாய்ட் பண்ற ஒரு தன்மை அவரிடம் இருந்தது. சும்மா கட்சி ஆஃபீஸ் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தன்மையை தான் என்ன நோக்கத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாமல் கேட்குறீங்கன்னு அவாய்ட் பண்ண ஒரு டோன் இருந்தது. அதாவது அவங்க ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு காலச்சூழல் இருக்கும். எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்து மணிக்கணக்கில் பேசின காலம் இருக்குது. ஏர்போர்ட் போகிற அவசரத்துலையோ இறங்கின அவசரத்துலையோ அடுத்த பணி நிறுத்தமாக இப்போ பேச முடியாதுன்னு தவிர்த்துட்டு போன காலம் இருக்குது. இதை நம்ம ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்க முடியாது. ஆனால் முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்குறதுல நீங்கள் கேட்குறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நான் இன்னாரை சந்திக்க போகிறேன் அப்படின்னு அவர் ஏன் தெரிவிக்கலைங்கிறப்ப நம்ம எப்படி இதில் நம்ம பார்க்கணும்னா, தேர்தல் தோல்விக்கு பிறகு கூடிய இந்திய அலையன்ஸில் சந்திக்கிறதுக்காக நம்ம தமிழக முதல்வர் சென்றார். அப்போ அவர் இந்தி கூட்டணிக்கு தான் போய் பார்ப்பாருன்னு பார்க்குற நேரத்தில் போய் யாரிடமே சொல்லாமல் பிரதமரை போய் சந்தித்து பேசினார். அது சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் தான் அங்கே. அப்போ இல்லை சர்ப்ரைஸ்ல இல்லையே, நிதி கேட்கறதுக்காக போனாங்க. இல்ல அந்த நேரத்துல அறிவிப்பே கொடுத்தாங்க சார். என்ன மெமோரண்டம் டெல்லி போகும்போது இல்லைங்க, டெல்லி போனோன்னு ஆஃப்டர் தாட் தான் அந்த அப்பாயின்மெண்ட். அது எப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க எல்லாமே அது விவாதித்த விஷயம். தமிழ்நாட்டில் போன போது இல்லை, டெல்லி போன போது கூட இல்லை, அவர் இந்தி கூட்டணியில கூட அந்த காலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவில்லை. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா சார், அன்று மோடி அவர்களை சந்தித்த நாளில் அவர் டெல்லிக்கு போய் இதுவரையிலும் சோனியா காந்தி அவர்களை சந்திக்காம வந்ததில்லை. அன்று சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்தார். அவருடைய கூட்டணி மாறுறாரான்னு அப்ப யாரும் காங்கிரஸ் நான் சொல்ல வந்த பாயிண்ட்க்கு வந்துடுறேன். காங்கிரஸ் விவாதமா போயிடும். நான் எதுக்காக சொல்ல வரேன், இல்ல நான் இது சம்பந்தமா தான் கேட்கிறேன். காங்கிரஸை விட்டுட்டு பிஜேபிக்கு போறாரா அப்படின்ற கொஸ்டின் அவங்க கூட்டணியில இருந்த யாரும் கேட்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த சந்தேகம் வரல. இப்போ நான் இந்த பிரச்சனைகளுக்காக வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டு நலன் சார்ந்து முக்கியமான பிரச்சனைகள் பற்றி எரிகின்றன. அதை பற்றி நான் உள்துறை அமைச்சரை சந்திச்ச நேரம் கேட்டிருக்கிறேன். அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா நான் 8 மணிக்கு அவரை சந்திச்சு தமிழ்நாட்டு நலனுக்காக பேச போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருந்தால், நான் கூட பிரதமர் நம்ம முதல்வர் சந்திச்சப்ப கூட்டணிக்காக சந்திச்சாருன்னு சொல்ல, நீங்க திறமையான நெறியாளங்கிறனால அது அரசு ரீதியான சந்திப்புங்கிறீங்க, அது கூட்டணிக்கானது இல்லைங்கிறீங்க. இது மட்டும் கூட்டணிக்கு நீங்க ஒரு கற்பனையை கொண்டு வந்து அங்க செருகிறீங்க, அது உங்க திறமை வெளிப்படுகிறது. சரி, இது நிர்வாக ரீதியான சந்திப்பா? இது நிர்வாக ரீதியான சந்திப்பா? நேரடியான ஒரு விஷயம் இதுல சொல்லக்கூடியது என்னவென்றால், அது ரெண்டும் நிர்வாக சந்திப்பு, அது அரசியலோட முடிச்சு போடுறீங்க. அவருக்கு தான் மன அழுத்தம் இருந்தது, உங்களுக்கு என்ன? மன அழுத்தத்திலே பேசுறது 2 பேரும் இயல்பா சிரிச்சிட்டு பேசுறப்ப மன அழுத்தத்தை இங்க பாத்தீங்க, வார்த்தை வர மாட்டேங்குது. வார்த்தை வர மாட்டேங்குது. நல்ல சரளமாக பேசுங்க. என் தமிழ்ல என்ன உங்களுக்கு தடை இருக்கிறது? தெளிவாக சொல்கிறேன். அவர் இங்கேருந்து போயிருக்கிறப்ப அவரை பல காரணங்களுக்காக சந்தித்து பேசி இருக்கலாம். அவங்க பேசினதுல அரசியல் மட்டும்தான் இருந்தது, கூட்டணி விவாதங்கள் தான் இருந்தது என்பது ஊடகத்தின் ஒரு ஓவரான ஒரு கற்பனையாக தான் பார்க்குறேன். ஆனால் இது பற்றி எல்லா ஒரு முடிவையும் எங்களுடைய மத்திய தலைமையும் எங்களுடைய மாநில தலைவரும் அறிவிப்பார். சார், 2 அரசியல் வரும். பொதுவா இந்த தேர்தலுக்கு முன்னாடி சந்திக்கிறப்ப அருண்ஜேட்லி போன்ற தலைவர்கள், பிரமோத் மகாஜன் போன்ற தலைவர்கள் சொல்ற பேட்டிலாம் பார்த்துருப்பீங்க. 2 அரசியல் தலைவர்கள் சந்திச்சா வெறும் உடல்நலம் பற்றி மட்டுமா பேசுவோம், நலம் விசாரிக்கிறது மட்டுமா இருக்கும், அரசியல் பேசாமலா இருப்போம் அப்படின்னு கிண்டலாக அவர்கள் பேசக்கூடிய வினைகள் நம்மகிட்ட நிறைய இருக்கு, எதிர்வினைகள். கண்டிப்பா இந்த 2 பேரும் நேற்று பார்த்தது தமிழ்நாட்டு நலன், நீங்க நிதி ஒதுக்கீடு,
ரெண்டு பேருடைய பரஸ்பர உடல் நலன் குறித்த ஒரு ஒரு உசாவல் அது மட்டும் இருந்திருக்குமா? கூட்டணி கட்சி கூட்டணி ஏன்னா அதற்கு பிறகோ என்னவோ திரு அமித்ஷா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 என்டிஏ ஆட்சின்னு அறிவிக்கிறார். அதாவது ரெண்டு மாபெரும் அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் போது அவங்க அரசியல் பேசி இருக்க மாட்டார்களான்னு நீங்க கேட்குற ஒரு லாஜிக்கலான ஒரு கேள்விக்கு இல்லை என்று சொல்ல நான் விரும்பவில்லை. கண்டிப்பாக பேசாமல் இருந்திருக்கவே மாட்டார்கள். அவங்க வந்து கல்யாண பத்திரிகை மட்டும் தான் கொடுக்க போனாங்க. எங்க கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சொல்ல மாட்டாரு. ஒரு நிமிஷம் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு கூட்டணியை பற்றி விவாதிக்கிற இரண்டு கட்சிகளாகவே இருக்கட்டும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்க சந்தேகத்துக்கே நீங்க கற்பனை செய்து கொண்டால் கூட அந்த கூட்டணியையோ அரசியல் பேச்சுவார்த்தையோ அவங்க பேசக்கூடிய இடமும் களமும் என்னவாக இருக்கும் என்றால் தேர்தல் நேரத்தில் தான் இருக்கும். அதை வந்து ஒரு ஊடக விவாதத்திலோ அந்த அந்த ஒரு ஊடகத்தின் பார்வையிலோ அது நம்ம விவாதிக்கிறது பொருளற்றதாக நம்மளும் அதை டிசைட் பண்ண முடியாது. அதுக்கான உயரமோ அதுக்கான தகுதியோ கூட எனக்கு அரசியல் விடயங்களை சொல்றதுக்கு ஒரு செய்தி தொடர்பாளருக்கு எனக்கு கிடையாது. அது மூத்த தலைவர்கள், மாநில தலைவர் தான் முடிவு செய்வார். ஓகே, அகில இந்திய கட்சியில மாநில தலைவர்கள் கூட முடிவு பண்றது இல்ல, தேசிய தலைமை சொல்ற முடிவை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போடுவாங்க கடைசியா. இப்போ பாயிண்ட் வந்து இரண்டு தலைவர்களும் சந்தித்த போது அரசியல் பேசி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலன்றீங்க. அரசியல் பேசி இருப்பார்கள். நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு பதில். அதே பதில எடப்பாடி பேசினாங்கன்னு எப்படி தெரியும்? அதே 1000 விஷயம் பேசி இருப்பாங்க. 1000ல ஒண்ணு அரசியலும் இருந்திருக்கலாம். அதே பதில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏன் சொல்ல முடியவில்லை? அதாவது நீங்க கேட்கறதுல ஒரு விஷயம், அவர் வந்து பல காரணங்களுக்காக சந்தித்து இருக்கலாம். அந்த காரணம் என்னென்ன காரணம்ங்கிறது நம்ம கற்பனை. நீங்க கேட்டதுதான் சார், மீது ரெண்டு பேரும் நிர்பந்தம் இருக்கும். உங்க கேள்விக்கான பதில் தான் நான் கொடுத்ததே தவிர அவங்க பேசுறாங்கன்னு நான் உறுதி சொல்லல. நான் சொன்னேன் உங்க கேள்வி வந்து லாஜிக்கலான ஒரு கேள்வியில இல்லை என்ற பதில் என்னால எப்படி சொல்ல முடியும்? திரு லட்சுமணன் சொல்றாரு மிரட்டப்பட்டிருக்கலாம். he might have been summoned to Delhi. வரி ஏய்ப்பு, இந்த வரி தொடர்பான ஒரு வருமான வரி ரெய்டு அதுக்கு பின்புலத்தில் இருக்கலாம். இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம்ன்ற அச்சம் இருக்கலாம். இதெல்லாம் இருக்கலாம்னு பல காரணங்களை சொல்றார். நிர்பந்தம் தரப்பட்டதான்னு நம்ம அளவில் என்ன தெரியும் அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்றீங்க. திரு புகழேந்தி அவர்களுடைய கோணத்தை கேட்டுரு. திரு புகழேந்தி கோணம் நான் சொன்னேன்னா நிர்பந்தம் தரப்பட்டதான்னு இல்ல, நிர்பந்தம் இல்லைன்றது நிர்பந்தமே இல்லாத ஒரு சந்திப்புன்னு ஸ்ரீகாந்த் சொல்றாரு. பிஜேபி சொல்லுது நிர்பந்தம், மிரட்டல், மனமு வந்து போகல, இப்படி இன்னும் சிபிஎம் சொல்லுது. உங்க கருத்து என்ன சார்? எனது அருமைக்குரிய நண்பர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர் அவங்க பேசும்போது திணறி அவரால் முடியல, உள்ளே என்ன நடந்திருக்கும் போயிருக்கும் நான் எப்படி சொல்ல முடியுங்க அப்படிங்கிற பதிலை அவர் சொல்லுவதை நாம் பார்த்தோம். நான் எனக்கு கூட்டணி சேருவதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையாக பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா திரு பழனிசாமிகிட்ட டிரான்ஸ்பரன்சி இல்லை. என்னென்னா நேரடியாக அம்மா போகும்பொழுது டெல்லிக்கு திரு அடல் பிகாரி வாஜ்பாய் ஆகட்டும், யாராகட்டும், அத்வானிஜி ஆகட்டும் பார்க்க போகும்போது இத்தனை மணிக்கு எதிர்கட்சி தலைவர் வராங்க, இத்தனை மணிக்கு பார்க்குறாங்க, இந்த நிமிஷத்தில் திரும்புகிறாங்க அப்படிங்கிறது தலைமை கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பாக கொடுக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சி என்ன தீண்டத்தகாத கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சியா? கிட்டத்தட்ட 14 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி, மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவரை, பிரதம மந்திரிக்கு அடுத்த இடத்தில் இருப்பவரை பார்ப்பதற்கு ஏதோ கூச்சப்பட்டுக்கிட்டு இங்கேருந்து புறப்படும் போது எங்கே போகிறேன்னா அது ஏதோ திருடனுக்கு தீல கூட்டின மாதிரி விஷயத்த சொல்கிறதே இல்லை. அங்கே போய் இறங்கின பின்னாடி காணொலியில் திறந்த ஆஃபீஸை பார்க்க வந்தேன்னு புதுசாக ஒரு கதை சொல்கிறது. அதுக்கு பின்னாடி நிருபர்கள் கேட்குறாங்க, என்னங்க நடக்குது, பார்க்க வந்திருக்கீங்களா அமித்ஷாஜியை? ஆமான்னு சொல்லுங்கள், பிஜேபியோட கூட்டணின்னு சொல்லுங்கள். 10 மாதம் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தது, 5 வருஷம் திமுகவில் கூட்டணி இருந்தது. ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சி பார்க்க வந்தேன்னு சொல்ல வேண்டியது தானே. ஸோ எவ்வளவு ஐயப்பாடுகள் எழுகிறது. நீங்கள் போன விஷயம் என்ன, அப்புறம் வெளியில் வந்த பின்னாடி முதல் தடவையாக நீங்கள் ஆரம்பத்தில் டெபேட்டில் எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தீங்க, அவரும் சிரித்தார், சிரிப்பொலியாக இருந்தது. இதை விட பெரிய சிரிப்பொலி எங்கே இருந்துச்சுன்னா இன்றைக்கி காலையில் டெல்லி நிருபர்கள் சந்தித்தப்போ அவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் அதை மழுப்பிட்டு பயந்துக்கிட்டு ஓடுறார் குடுகுடுன்னு. நம்ம இவர் தான் ஸ்டார்ட் பண்ணார், நம்ம சன் டிவியினுடைய ரிப்போர்ட்டராக நான் பார்த்தேன். பதில் ஒழுங்கான பதிலே இல்லை. நீங்கள் ஏன் அதை மனுப்புறீங்க? ஆனால் ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சன் டிவிக்கு பதிவு பண்ணுறேன். பிரதமர் நரேந்திர மோடியை இவர் பார்த்து பக்கத்திலே உட்கார்ந்து எழுந்து வந்த பின்னால்
அவர் மோதி பெருந்தன்மையோடு இருந்தார். ஆனால் இதை போன்ற 1000 பழனிசாமிகளை சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 10 மணிக்கெல்லாம் ட்வீட் போட்டார், இந்த ஆள் போய் மாற்றி பேசுவார்ன்றதுக்காக. குணசேகரன் சார், நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி NDA ஆட்சி அமைக்கும். அவர் சொன்ன பின்னாடி வெளியே வந்தில்ல, நீ ஏற்றுக்கல இல்லை, சந்தேகம் வருது இல்லை, லக்ஷ்மண் சொன்ன மாதிரி இதெல்லாம் வருது இல்லை, வரட்டும். அப்போ தைரியமாக சொல்லுங்கள், புரட்சி தலைவர் MGR ஆட்சி அமைப்போம், நாங்கள் எங்கள் ஆட்சியை தொடருவோம், நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம், சொல்லுங்க. சரி சார், ஒரு மிரட்டலுக்காக நிர்பந்தத்தின் பேரில் போனாரு அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இப்ப நீங்க சொல்றது அமித்ஷா அவர்களுடைய ட்வீட், இந்த மீட்டிங்க்கு பிறகு அவர் வந்து ஒரு ஸ்டாண்டை கிளாரிஃபை பண்றாரு. அவங்க கூட்ட NDA அப்படின்ற ஒன்றுல ADMKவும் உள்ள வந்துட்டதாக நாம கருதி கொண்டால், மீண்டும் அதிமுக அந்த பிஜேபி கூட்டணியில் சேர்ந்துருச்சுன்னு கருதி கொண்டால், அடுத்து அமையிற ஆட்சி அவங்க ஆட்சின்னு திரு அமித்ஷா சொல்றதை ஏற்றுக்கொண்டால், NDA ஆட்சி அது ADMK ஆட்சி இல்ல, கூட்டணி ஆட்சிக்கு திரு எடப்பாடி சம்மதிச்சிட்டாருன்னு சொல்ல வர்றீங்களா? 100% நேற்றுக்கு கூட்டணி அமைந்தாகிவிட்டது. எல்லா நிர்பந்தத்திற்கும், நிர்பந்தம் காரணமாக எல்லா கண்டிஷனுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு வெளியிலே வந்து விட்டார். நான் கேட்கறது அப்படி இல்லைன்னு சொன்னா எந்த இடத்துல அதை மறுக்க சொல்லுங்கள். நான் பார்த்தேன் சார், ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, தினம் டிவியில் பாவம் தூங்குற நேரம் போக மீதி எல்லாம் நீங்கள் சன் நியூஸை பார்த்துட்ருக்கீங்க. ஆகவே தம்பிதுரைன்னு ஒரு திறமை வாய்ந்த மூத்த தலைவர், துணை சபாநாயகராக ராஜீவ்காந்தி அமர் ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி காலத்திலிருந்து இருப்பவர், முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் மாநில அமைச்சர். இந்த மாநில உரிமைக்காக நாடாளுமன்ற குழு, சீரமைப்பு குழு ஒன்று போட்டது. அதுக்கு பின்னால் மும்மொழி கொள்கை, இதுக்காக 3 ராஜ்யசபா MP இருந்தாங்களே. தம்பிதுரைன்னு ஒருத்தர், அண்ணல் அம்பேத்கருக்கு பின்னாலே பெரிய சட்டமேதை என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய CV சண்முகம் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள் ஏன் கேட்கவில்லை? நாடாளுமன்ற மேல் சபையில் இதற்காக ஏன் குரல் கொடுக்கவில்லை? சொல்லுங்க சார். ஒரு நாள் பேசியிருக்காங்களா? இல்லை பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் 10 நாளா 15 நாளா தகராறு பண்ணிட்டு இருக்க, வெளிநடப்பு செய்து வாக் அவுட் பண்றாங்க. பிரதான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு, நிதியமைச்சர் பதில் சொல்றாங்க, நிர்மலா சீதாராமன். ஏன் வேடிக்கை பார்த்தீர்கள்? இப்போ நான் கையில் எடுத்துட்டு போய் ரெப்ரசன்டேஷனை மனுவா கொடுத்தேன்னு சொன்னா காதில் பூவா வச்சிருக்கோம் நாங்க. அது அல்ல. நான் தயவு செஞ்சு மன்னிக்கணும், என்னை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர் தப்பா நினைக்காதீங்க. ஏற்கனவே பிரதமர் மோடி பக்கத்திலே கஷ்டப்பட்டு நான் அமர்த்தினேன், உண்மையானவர் என்று தெரிந்துதான் அதை செய்தேன், ஆனால் ஏமாந்து விட்டேன். இவர் ஒரு பச்சை துரோகி. சொன்னவர் திரு அண்ணாமலை, சொன்னவர் பிஜேபி தலைவர்கள். ஆரம்பத்திலேயே அடித்தளத்தில் எந்த பதவியும் இல்லாமல் மேலே வந்து விட்டார். இவருக்கு அடித்தளமே ஒரு கட்சியில் தெரியாது, இவர் கட்சி தலைவருக்கு தகுதி இல்லை என்று சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பார்த்து. என்ன சார் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க? இது அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்களா? அதிமுக நிர்வாகிகள் ஒத்துக்கிறாங்களா? ஆனால் பழனிசாமி நிறம் மாறுவார் என்று சொல்லிதான் அந்த ட்வீட்டை போட்டார். அழகா பண்ணிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவருடைய அரசியல் தந்திரத்தை, அவருடைய அரசியல் சாதுரியத்தை எல்லாத்தையும் நேற்று காமிச்சிட்டார். இன்ன வரைக்கும் பேசவே முடியலையே. நிருபர்களை பார்த்தா ஏன் ஓடணும்? தைரியமா சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியோட தைரியமா சொல்றாரு சார். அவரு வந்து என்ன சொல்றாரு? பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கீங்களா அப்படின்ற கேள்விக்கு அவர் எதிர்கேள்வி போடுறாரு. எந்த கட்சியாவது கூட்டணி விஷயத்துல உறுதியா இருந்திருக்கிறாங்களா? மற்றவங்க எல்லாம் கூட்டணி மாறலையான்றாரு. சூசகமா சொல்லிட்டார் சார் அவரு. அந்த நிலைப்பாட்டுல நாங்க இல்ல, கரெக்ட், தேர்தல் நேரத்துல மாறுவோம் அப்படின்றத சூசகமா சொல்றாரு. நீங்க நோ 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 நீங்க அடிஷனல் 2 லைன் சேர்க்க வேண்டாம். சாரி, மன்னிக்கணும். நீங்க அடிஷனல் 2 லைன் சேர்க்கறீங்க. நிலையாக இருந்திருக்குதான் சொல்லிருக்கார் சார். கூட்டணி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவரால ஆமாம் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லல. இல்ல பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டோம், நேத்து போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் எதிர்க்கட்சி கேள்வி என்ன கேட்கிறாரு? நீங்க வந்து வேற எந்த கட்சியும் சேரலையா? கூட்டணி விஷயத்துல எல்லாருமே நிலையாதான் இருந்திருக்கிறாங்களான்னு கேட்கிறாரு. அப்போ உங்களுடைய கூற்று என்ன? எந்த கட்சியும் எந்த நேரத்திலும் அரசியல் சேஞ்சஸ்க்காக, மாற்றத்திற்காக சேரலான்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க? அதுதானே பிரச்சனை.
சன் டிவி ரிப்போர்ட்டர் கேட்குறாருன்னா அதுதான் கேட்குறாரு. ஏன் இல்லைன்னு கிருஷ்ணகிரியில் சொன்னீங்க? ஏன் பொதுக்குழுவில் தீர்மானம் எடுத்து வந்தீங்க? கும்மிடிப்பூண்டியிலேருந்து ஒருத்தர் கீழே இருந்து விஷயம் தெரியாமல் சைன் பண்ணிட்டாரு, ஏன் அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க கட்சியிலிருந்து? அன்னைக்கு கேட்டார் அருமை தோழர் தளவாய் சுந்தரத்தை ஏன் நீக்கினீங்க? அப்போ பாரதிய ஜனதா கட்சியை ஒத்துக்காத நீங்கள் இப்போ எந்த கட்சி எதோட வேணாலும் சேரலாம், நாங்களும் சேருவோம், அவங்களும் சேருவாங்க, இதெல்லாம் நிரந்தரமானது இல்லை அப்படின்னு என்னத்துக்கு இந்த கதை இதெல்லாம் சொல்கிறது? அதுக்கு தான் நான் காதில் பூ வச்சுருக்கேனான்னு கேட்டேன். ஆகவே இந்த ஏமாற்று வேலை இங்கே அமித்ஷா என்கின்ற உள்துறை அமைச்சரிடம் நடக்காது. சரியான பிடியில் மாட்டிக்கொண்டார்கள். இவர்கள் தப்பவே முடியாது. இனிமேல் அவர்கள் சொல்லுவதை தான் கேட்க வேண்டும். என்னை பொறுத்தவரை சிக்கிக் கொண்டார்கள், இனி திரும்பி வர மாட்டார்கள் என்பதுதான் எனது சரியான கருத்து. அதிகாரத்தில் இல்லை, ஒன்று பேசுறவங்க இன்னைக்கு ஒன்று. அவர் மீது எந்த வழக்கும் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. ஒரு பெரிய இயக்கம் அது. ஒரு தமிழ்நாட்டை 32 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி, 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், தொண்டர்களுடைய உணர்வை அறிந்து முடிவெடுக்கிறவன். அதனால தான் நான் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளில வந்தோம் அப்படின்னு சொன்னவங்க, பிஜேபி அதிமுகவை கபலீகரம் செய்ய பார்த்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜதந்திரியாக செயல்பட்டு அந்த வலையில அறுத்தெறிஞ்சிட்டு வந்துட்டாரு, கட்சியை காப்பாத்திட்டாரு அப்படிலாம் ஒரு பீரியட்ல சொன்னாங்க. இப்போ உங்க ஸ்டாண்ட் என்ன? ஏடிஎம்கே பிஜேபியோட சேர்ந்துருச்சுன்னு சொல்ல வர்றீங்களா? கூட்டணி ஆட்சிக்கு ஒப்பு கொண்டுட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஒப்பு கொண்டது சரி தவறுன்னு சொல்றீங்களா? என்ன நடந்தது? இல்ல குணசேகரன் சார் சொன்னது அத்தனையும் உண்மை. எந்த காலகட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சி விழுங்கிவிடும் என்று சொன்ன மிஸ்டர் பொன்னையன் எங்கே? சீனியர் மினிஸ்டர். பாரதிய ஜனதா கட்சியால் தான் தோற்று போய்விட்டோம் என்று சொன்ன ஜெயக்குமார் எங்கே? சிவி சண்முகம் எங்கே? எங்கே மறைந்தார்கள்? நீங்க சொல்றதா உண்மை. ஒன்னா அடுக்கடுக்கா பேசிட்டு இதை எப்படி மக்கள் முன்னால் இதை மறைத்து விட போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. ஆகவே எப்போ வேணாலும் கூட்டணி வரும்னு எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னு ஏன் சொல்ல போனீங்க? இல்லைன்னு சொல்லி அந்த ஒம்பளை ஏன் மாட்டினீங்க? இப்போ இருக்குன்னு சொல்லி ஆமான்னு சொல்லி. ஆக இங்கே நான் பதிவு செய்கிறேன், அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 100% நேற்றைய தினம் உறுதியாகிவிட்டது என்பது அமித்ஷா அவர்களுடைய ட்விட்டர்லேருந்து தெரிஞ்சு போச்சு. ட்வீட்லேருந்து இதில் மாற்றவே முடியாது. ஓபிஎஸ்ஸையும் சசிகலா அவர்களையும் சேர்த்து கொண்டால் லக்ஷ்மண் நல்லது என்று சொன்னார். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது ஒன்றுக்கு மாத்திரம் எடப்பாடி பழனிசாமி அடிபணிய மாட்டார். பாரதிய ஜனதா கட்சி கைகோர்த்து அவர்களை அழைத்து செல்லும். அவர்கள் என்ன சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க, எப்படி போகிறாங்கன்னு என்னால் இப்பொழுது அது எதையும் சொல்ல முடியாது. கூட்டணி உறுதி என்பதை 100 தடவை அடித்து சொல்லுகிறேன். ஓகே, அவர் என்ன சொல்கிறாரு? எக்ஸ் பதிவு போட்டும் நிர்பந்திச்சிட்டாருன்றார். கமிட் பண்றாரு. நீங்க ராங்கா இன்டர்பிரட் பண்ணிடுவீங்கன்னு சொல்றாரு அவர். இல்ல, அவர் என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த ஸ்பேஸை கூட கொடுக்காம இதுதாயான்னு நிர்பந்திச்சிட்டாருன்றார். அப்படியான அக்னியை கேட்கணும். ஏன்னா அக்னி தான், நீங்க எப்படி புகழேந்தி அவர்களுடைய பேச்சை கேட்க ஆர்வமா இருந்தீங்களோ அது மாதிரி அக்னியோட கருத்தை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அக்னி அக்னி நேத்தி பேசுறது இன்னைக்கு என்னுடைய தம்பி இளவல் மாற்றி பேச மாட்டார் வழக்கறிஞர். அவர் நியாயமா பேசுவார் எதிர்பார்க்கிறேன். அவர் இதே சண்டிகர் தெரியும். எனக்கு சேர்த்து ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்குறாரு பாருங்களேன், நான் எப்படி தான் பேசணும்னு சொல்லி. நான் இன்னைக்கு போடுறாரு. ஆமா, கேவியட் சார். ஏன் கேஸ் அக்னி ரெட்டையில கேஸ், என் கேஸ் தான் பெண்டிங் இருக்கு. சூரியமூர்த்தி வழக்கில் நான் தான் முதல் பார்ட்டியை ஸ்டே கொடுத்துருக்காங்க, ஸ்டே வெக்கேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டு. அதாவது என்ன இது இருக்குது இப்போ? ஏன் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சரை போய் பார்க்க போனாரே, அது என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியும் அநேகமாக கனகராஜ் சார் இந்த பேச்சுக்கு மறுப்பு சொல்லுவார்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, என்றைக்காவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசை கோரிக்கை வச்சிருக்கிறாரா? என்னைக்காவது போய் காசு வாங்கி தராரா? என்னைக்காவது போய் ஏதாவது மக்களுக்கு பிரச்சனைக்காக பேசுகிறாரா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் மக்கள் பிரச்சனை பற்றி பேசணும்னு சொல்லி மாண்புமிகு உள்துறை அமைச்சரை பார்த்தவரை வெளியே எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. இல்லை அது கூட்டணியாக இருக்குமோ அப்படிங்கிறீங்க. அதை அப்படியே ஒட்டி வெட்டி கட் பண்ணி இங்கே கொண்டு வாங்க. எப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் டெல்லியில் போய் பார்த்துட்டு வர்றாரு,
அது எப்படி கூட்டணிக்காக இருக்குமோ? காங்கிரஸை கலட்டி விடுவோம், எங்களுக்கு 22 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்குது, ஒருவேளை வந்து நீங்க பீகாரும் ஆந்திராவும் உங்களை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானமோ வெளியில போயிட்டா நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்போம்னு சொல்லி பேசிட்டு வந்தாருன்னு என்னைக்காவது நம்ம பேசியிருக்கோம்? ரொம்ப முன்னால அது தமிழ்நாட்டினுடைய சரி, அது கூட ரொம்ப முன்னாடி கரெக்டா எடுத்து கொடுத்தாரு. இப்ப அண்மையில தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் போய் பார்த்துட்டு வந்தாரே, அது ஏதாவது பேசணுமா? புகழேந்தி வந்து கேட்கறது வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு பாயிண்ட் சொல்றது, கூட்டணி முடிவாயிடுச்சு சார். ரெண்டாவது அவருக்கு கம்பல்ஷன். தேர்டு என்டிஏ கவர்மெண்ட் அமித்ஷா லாக் பண்ணிட்டாரு. இந்த 3 பாயிண்ட் சொல்றாரு. இதுக்காக ஸ்பெசிஃபிக்கா ஆன்சர்ஸ் இருக்கா? இதுல என்ன சார், இது 3க்கும் ஆதாரத்தை சொல்ல வேண்டிய மத்திய அரசாங்கம் ஏதாவது சொல்லுச்சா? கூட்டணி உறுதிக்கு மத்திய அரசு என்ன சார் ஆதாரத்தை கொடுக்கும்? என்ன சார், பார்த்தவங்க பேசினவங்களே சொல்லல சார், அத பத்தி சொல்லிருக்காங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி இல்ல, நீங்க வந்து நம்புறீங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு நலனுக்காக இந்த நிதிகளை கேட்டு இதற்காக மனு கொடுத்து பேசுவதற்காகத்தான் நேற்று இரவு அப்படியே கட்சி ஆபீஸை பார்க்க போனவர் இரவு 8 மணிக்கு போய் உள்துறை அமைச்சரை பார்த்து 2 மணி நேரம் அதை வலியுறுத்திட்டு வந்தாரு. கூட்டணி விவகாரத்தை பேசல, அதிமுக தன் முடிவில் பல்ட்டி அடிச்சிருச்சு, பிஜேபியிடம் போய் சரணாகதி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்களே. திரு முத்தரசன் கூட சொல்லியிருக்காரு, அவங்க வந்து சரணாகதி அடைஞ்சிட்டாங்க, நிர்பந்தத்தில் போயிட்டாருன்னு சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுக சரணாகதி அடைஞ்சது மாதிரியா? அது தோழமை கட்சி சார், வெளிப்படையான நீங்க செஞ்சா தோழமை, வெளிப்படையான கூட்டணி சார், அவங்க அறிவிச்சான தோழமை. ரகசியம் என்ன இருக்கு? நீங்க செஞ்சா தோழமை, நீங்க பேசினா அது ரகசியம் இல்ல. பிற கட்சிகள் செய்தால் அது வந்து சரி. நாடே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற போது, இதுக்கு வாங்க சார், இருக்கிற போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்தியா கூட்டணியை பத்தி பேசினாரே, அதுல என்ன தப்பு இருக்கு? அதேதான் கேக்குறேன். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சர் பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஆனால் இங்கதான் பிரேக் சார். பார்த்தது தப்புன்னு யாருமே சொல்லல சார். ரைட், அததான், அவ்வளவுதான். பார்த்தது தான் பாத்தீங்களே. பணம் தர்றதுன்னா நீங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்க்கணும், ஹோம் அல்லது பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும். நீங்க பார்த்ததே இதற்காக இல்ல, வேற விஷயத்துக்காக பார்த்துட்டு நீங்க வெளியில வந்து வேற ஒன்னும் சொல்றீங்கன்றது தான் இவங்க சொல்ற குற்றச்சாட்டு. இந்த பெருசே அவர் ஸ்டேட்மெண்ட்டை யாரும் ஏத்துக்கல சார். கூட்டணி வந்து அவங்க எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்கட்டும் சார், தமிழ்நாட்டில் அதிமுகவை தவிர்த்து விட்டு யாரும் இங்க ஆட்சி அமைக்க முடியாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? இப்ப அந்த கேள்வி ஆகையினால இங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப பிஜேபி, இப்ப நான் திருப்பி கேக்குறேன், பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விரும்பினால் அதிமுகவை தவிர்த்து விட்டு ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்னு முடியாதுன்னு சொல்ல வரீங்களா? நான் இப்படி கேட்கிறேன் சார், உங்களை கேள்விய கூட நான் பதில் சொல்லத்தான் வந்து கேளுங்க. நீங்க முடியும்ன்றீங்களா? பாயிண்ட் வந்து இல்ல சார், சார் இதுக்கு பதில் சொல்லிருக்கேன். ஆட்சி அமைக்கிற இடத்துல இருக்கிறது அதிமுகவா பாஜகவா? நான் தான் அத்தங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியா இருக்கிறது பாஜகவா அதிமுகவா? பிஜேபி நாங்க தான் சொல்றாங்க. ஸ்ரீகாந்த் ஏதோ சொல்றாரு சார். அவங்க பிஜேபி சொல்லலாம் சார், கூட்டணி வைக்கலாம் வைக்காம இருக்கலாம், அது வைக்கும்போது பாத்துக்கலாம். வைக்கும்போது பாக்குறது இல்ல சார். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, கூட்டணியை முறிக்கிறீங்க, பொதுக்குழுவை கூட்டுறீங்க, மாவட்ட நிர்வாகிகள் முன்னணி தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த முடிவுன்னு அறிவிக்கிறீங்க. இந்த கூட்டணி இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே இதுதான், பிஜேபியோட ஒரு காலம் கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கிறீங்க. ஒரு தேர்தலை சந்திக்கிறீங்க, அதற்கு பிறகும் அந்த நிலைப்பாட்டிலே நீங்கள் இருக்கீங்க. போன பட்ஜெட் வருது, பட்ஜெட்டை விமர்சித்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்ணுறாங்க, பணம் தர மாட்டாங்கன்னு விமர்சித்து அறிக்கை விடுறீங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி, 2 நாளுக்கு முன்னாடி இஃப்தாருக்கு போய் நம்பினார், என்ன நம்பினவங்களை நான் கைவிட மாட்டேன்னு மக்கள்கிட்ட பேசுகிறீங்க. இப்போ வந்து கூட்டணி உண்டா இல்லையா, அதே ஸ்டாண்டில் இருக்கீங்களான்னு கேட்டால் அப்போ பார்க்கலான்னு சொன்னால் இது பல்ட்டியா சரணாகதியா? இந்த 2 வார்த்தையும் அரசினுடைய குற்றங்களை தவறுகளை திசை திருப்புவதற்காக இன்னும் 1 வருஷம் இருக்கிற போது பார்த்த எதிர்க்கட்சி தலைவரும் பேசிய உள்கட்சி தலைவர் உள்ளாட்சி இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் சொல்லாத போது இது கூட்டணியா பல்ட்டியான்னு கேட்டா இது எந்த விதத்தில் ஏற்புக்கூடியது? தமிழ்நாட்டை பொறுத்தளவு பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்களா? கூட்டணி பத்தி பேசலான்ட்டாரு, இல்லையா இருக்கா என்பது தெரியாது. ஆனால் இல்லன்னு தானே அர்த்தம். எப்படி? ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கட்சியோட செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாக குழு, மூத்த தலைவர்கள் இது எல்லாத்தையும் வச்சு கட்சி அதிகாரப்பூர்வமாக எடுத்த முடிவுன்னு எடுத்தா பிஜேபியோட அவங்களுக்கு கூட்டணி இல்லை. ஈழத்தமிழர் அளித்ததற்கு பிறகு கூடா நட்பு கேடாய் முடியும்ன்றது இன்னும் வரைக்கும் நீங்க ஒன்னாவே இருக்கீங்களே, காங்கிரஸும் திமுகவும். அப்ப கூடா நட்பு கேடாய் முடிஞ்சுக்கிட்டே தான் இருக்குதா சார்? அவங்க கட்சியை திருப்பி கூட்டி நாங்க கூட்டணி சேர்றோம்னு இது எல்லாமே வெளிப்படையா நடந்தது. இங்க வந்து அதே மாதிரி சார், ஜெயலலிதா வந்து பிஜேபியோட ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் கூட்டு சேர்ந்த முக்கியமான தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அப்ப என்ன சொன்னாங்க, கூட்டணி சேர்ந்து வாஜ்பாய் அவர்களுக்காக ஓட்டு கேட்டாங்க.
அதற்கு பிறகு இதே கடற்கரையில் என்ன சொன்னாங்க, வாழ்நாளில் நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், இனிமேல் அந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாங்க. இதெல்லாம் பழைய ஹிஸ்ட்ரி. இப்போ கேள்வி, நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு எடுத்துட்டு அதை வெளிப்படையாக சொல்லுங்கள், எங்கள் முடிவை நாங்கள் கைவிடுறோம், மறுபரிசீலனை செய்கிறோம், எங்கள் தொண்டர்கள் கேட்குறாங்க, எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கிறது, சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டீங்க? தேர்தல் நாளைக்கா வருது, இல்லை அடுத்த மாசமா வருது? ஒரு வருஷம் இருக்குல்ல. நான் இப்படி கேக்குறேன், அதுக்கு ஏதாவது டெட்லைன் இருக்கா சார்? நீட்டு விலக்கு எங்களால 2026 ஆட்சிக்கு வந்தாலும் 29 வரைக்கும் 31 வரைக்கும் கொண்டு வர முடியாதுன்னு திமுக சொல்லுங்க சார். அவங்க என்ன சொன்னாங்க சார், எங்க ஆட்சி மாற்றம் வந்தா நாங்க சொல்ற கவர்மெண்ட் டெல்லியில வந்தா நீட் கிடையாதுன்னாங்க சார். கவர்மெண்ட் இந்தியா கவர்மெண்ட் வந்தா நீங்க நீட் இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்தால் வந்திருந்தால் அதே மாதிரி தான் பாஜகவும் அதிமுக கூட்டணி வைத்தால் அன்றைக்கு பேசுவோம். மிரட்டியா அல்லது பணிய வைத்தா வேற என்ன பேசுவோம். விரும்பியா இதுவரைக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. இதுவரைக்கும் அந்த பேச்சு இல்ல. இன்னும் ஒரு வருஷ காலம் இருக்குது. சோ நீங்க கூட்டணின்றத தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகுதான் கூட்டணின்ற ஒண்ணே இருக்கு. இப்போ நீங்க பிஜேபிக்கு எதிர்க்கட்சி தோழமை கட்சி என்ன, நாம 2019 இருந்து தமிழ்நாட்டுல 2 பெரிய கட்சிகள் தான், இன்னைக்கும் நாளைக்கும் என்னைக்கும். மாறுமா மாறாதா தெரியல. ஆனா 2019 தொடர்ந்து வந்திருக்கீங்களே, தமிழ்நாட்டு உரிமைகளை நீங்கள் மீட்டு எடுத்துட்டு வந்தது என்ன? நீங்க கூட்டணி பலமா இருக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு இப்பதான் எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாரு. அவர் ஏதாவது மீட்டு நேத்து எடுத்துட்டு வந்தாரா? லெட்டர் கொடுத்ததுல இருந்து ஏதாவது ஆளுங்கட்சி ஏதாவது மீட்டு எடுத்துட்டு வந்துச்சா? அது பாப்போம். திரு அரவிந்த் குணசேகரன், டெல்லிக்காரர், டெல்லியில் என்ன நடந்தது? இந்த சந்திப்பானது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பானது திட்டமிட்டு ஒரு நேரம் கேட்கப்பட்ட பிறகுதான் இந்த டைமானது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இது ஹோம் மினிஸ்ட்ரி தொடர்பான, அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர்பான அந்த மசோதா மீது விவாதம் நடைபெற்று வந்தது. அந்த விவாதத்துக்கு பிறகு இந்த நேரம் ஒதுக்கப்பட்டு தான் எடப்பாடி பழனிசாமியும் அதே போல வேலுமணியும் KP முனுசாமியும் தம்பிதுரையும் மற்ற தலைவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு அரசியல் சந்திப்பு தான் என்பதற்கு அடுத்த ஒரு காரணமும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சந்திப்பானது அமித்ஷாவோட இல்லத்தில் நேற்றைய தினம் இரவு 8 மணிக்கு அவரோட இல்லத்தில் தொடங்கி சுமார் 1.5 மணி நேரம் மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருந்தது. ஒன்று. இரண்டாவதாக, இதற்கு முன்பாக அதிமுக பாஜக கூட்டணி நடக்குமா, கூட்டணி ஏற்படுமா என்ற கேள்விக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது முடிந்து போன கதை, நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்து விட்டோம், அந்த கூட்டணி கிடையாது என மிகவும் தெளிவாகவே பலமுறை பேட்டியை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் இந்த சந்திப்புக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அதிமுக பாஜக கூட்டணி ஏதேனும் பேசப்பட்டதா என்ற கேள்விக்கு அது போல ஒரு தெளிவான பதிலை எதையும் EPS இன்றைய தினம் வழங்கவில்லை. அதற்கு மாறாக நான் நிர்வாக ரீதியாக, அதாவது தமிழகத்தில் உள்ள அரசு ரீதியாக நான் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தேன். குறிப்பாக அவர் சொல்வது போல மும்மொழி கொள்கை, அதே போல டீலிமிட்டேஷன், அதே போல டாஸ்மாக் பிரச்சனை, அதே போல நிதி பகிர்வு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக நான் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தேன் என்பது அவர் சொன்ன எதுவுமே மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இலாக்காவில் இல்லை. டீலிமிட்டேஷன் லா மினிஸ்ட்ரியோடையது, ஃபண்ட்ஸுங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும், அதே போல டாஸ்மாக்குங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ எதுவுமே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட இலாக்கா கீழே இல்லை. ஸோ இது ஒரு அரசியல் காரணத்துக்கான சந்திப்பு தான் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலில் டீலிமிட்டேஷன் லா மினிஸ்ட்ரி தான், டீலிமிட்டேஷன் எனக்குமே லா மினிஸ்ட்ரி தான். அது ஜெட்லி தான் அப்போ அதே போல எனவே இந்த ஹைலைட் பண்ணாரு. ஆமாம், லா தான் இல்லைங்க, அது லா தான். அதனால இந்த சந்திப்பானது ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு எனவும், அதே போல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக இந்த சந்திப்பு இருந்ததாகத்தான் இங்குள்ள பாஜக தரப்பிலான தகவலும் நமக்கு அதுதான் தெரிவிக்கிறது. கூட்டணிக்கான அச்சாரம்னு இப்போ சொல்றீங்க. ஆனால் இந்த 2 மாசத்துக்கு முன்பு வரையிலும், அது போன பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். டீலிமிட்டேஷனில் எதிர்ப்பு, ஹிந்தி விவகாரத்தில் எதிர்ப்பு, கல்வி நிதியை தராதது ஒரு வஞ்சக எண்ணம் கொண்டதுன்னு கடுமையான கண்டனத்தை ADMK தெரிவித்தது. இப்போ இனி ADMK ஆதரவாளர்களும் தேர்தல் வேணா கூட்டணி வேணா கடைசி நேரத்தில் அமையலாம், 1 மாதத்துக்கு முன்னாடி அமையலாம், 1.5 மாதத்துக்கு முன்னாடி அமையலாம். அதுவரையிலும் அரசை நோக்கிய பார்வை, ஆளுங்கட்சியை நோக்கிய பார்வை, பிஜேபியை ADMK எப்படி டீல் பண்ண போகுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த சூழ்நிலை அப்படின்ற ஒன்று பிஜேபிக்கு சாதகமான ஒன்றாக அமைய போகிறதா? அப்படி அமையக்கூடிய கூட்டணி ADMKவுக்கு சாதகமாக இருக்க போதா? யாருடைய நலனுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட்?
இந்த அரேஞ்ச்மெண்ட் என்பது திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்பதில் பாஜக மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் தான் அதிமுகவை இது ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை வந்து சந்தித்திருக்கிறார். இந்த நிர்பந்தம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டுமா அல்ல உட்கட்சியிலிருந்து நிர்பந்தம் இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் இரண்டு தரப்பிலையுமே இருந்திருக்கு. வெளிப்படை அதாவது பாஜக தரப்பிலிருந்து நிர்பந்தம் இருந்திருந்தது. லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி சமீபத்தில் பல்வேறு அதிமுக தலைவர்கள் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை இரண்டு தரப்புமே சோதனைகளை நடத்தியிருந்தார்கள். அவர்களோட விசாரணையும் முன்னெடுத்து நடைபெற்று வந்திருந்தது. அதே போல உட்கட்சி பிரச்சனை செங்கோட்டையன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் தங்கமணி வேலுமணி உட்பட மூத்த தலைவர்களும் தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்து வந்திருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு. எனவே எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் இரண்டு தரப்பிலையுமே ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்புக்காக அமித்ஷாவை வந்து சந்தித்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் நமக்கு கிடைத்த இன்னொரு தகவல் என்னவென்றால் இதற்கான அடுத்த ஸ்டெப்பாக பாஜக அந்த எடப்பாடி பழனிசாமி சந்தித்து சென்றதுக்கு பிறகு அந்த ஸ்கூல் எஜுகேஷன் தொடர்பான அந்த நிதியை வழங்குவதற்கு பாஜக முன்வந்திருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஒரு குட் கெஸ்டராக, அதாவது எடப்பாடி பழனிசாமி சந்தித்து போனது பிறகு பாஜக அதிமுக கூட்டணி என்பது அதிமுகவுக்கும் ஒரு ஃபேஸ் சேவிங் எக்ஸிட்டை கொடுக்கணும். அதே போல இந்த கூட்டணியை சுமூகமாக கொண்டு வருவதற்காக அந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கான அந்த பட்ஜெட்டை கொடுப்பதற்கு ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பாஜக இசைவு தெரிவித்திருப்பதாக தகவல் தெரிகிறது. அது வரும் நாட்களில் தான் நமக்கு தெளிவாக தெரியும். ஆனால் நேற்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பானது பியூர் அண்ட் பியூர் அரசியல் ரீதியிலான சந்திப்பு. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு கூட்டணிக்கான சந்திப்பு. இந்த சந்திப்பின் மூலமாக மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாக இருப்பதாகத்தான் நம்மால் சொல்ல முடியும். அதாவது இதுவரை பேசிய அத்தனை பார்வைகளும் பார்க்கும்போது திமுக ஆதரவு நிலையில் இருக்க அத்தனை பேரும் எங்கே இந்த கூட்டணி அமைந்து விடுமோ என்ற பதட்டத்தில் இருப்பது மிக தெளிவாக தெரிகிறது. அதனால அவங்க ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் போயிட்டு நான் பேசல, இதெல்லாம் நடக்கலன்னு சொன்ன பிறகு கூட இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ என்று கற்பனை செய்கிறார்கள். உள்துறை அமைச்சர் ஒரு ட்வீட் போட்டாருங்கிறாங்க. ஏன் கோயம்புத்தூர் வந்திருக்க கூட அதே செய்தி தான் அவர் பதிவு பண்ணார். நான் தான் மொழிபெயர்ப்பு செஞ்சேன். தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணியை நாங்க அகற்றுவோம், நாங்க என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் என்று பேசினார்ல. ரொம்ப யோசனைக்கு பிறகு ஒரு இன்டர்பிரேஷன் உங்களால தர முடியல. எதுக்கு திமுக கூட்டணி பதட்டம் வந்துருச்சு நீங்க சொல்ற அத்தனை பேர் பேசணும், இடைமறித்து பேசக்கூடாதுங்கிறதுனால நான் பேசல. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னது. கோவையில திரு அமித்ஷா பேசினதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. அப்ப அவர் பேசினதும் ஒண்ணுதான், அடுத்து என்டிஏ ஆட்சி தான் அப்படின்னாரு. அண்ணாமலையும் அதே கருத்து தான் சொல்றாரு. பாஜக ஆட்சின்னு அவர் பேசுறாரு. என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும்னா எப்பவும் பேசுறேன். நேற்றைய சந்திப்பு இருக்க எடப்பாடி சந்திப்புக்கு பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. கோயம்புத்தூர்ல கொடுத்த அமித்ஷா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நேத்து நைட்டு அமித்ஷா அவர் வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஸ்டேட்மெண்ட் சேம். ஆமா, அந்த மீட்டிங் உள்ள அதிமுக இருக்குன்னு நீங்க கற்பனை பண்றீங்க. பிரிசியூம் பண்ண முடியாதா? நீங்க பிரிசியூம் பண்றீங்க. அவர் அதை கன்வே பண்ணல. இப்ப எடப்பாடியை வரவழைச்சு ஒரு ட்வீட் போட்டு விட்டுருக்கீங்களே, அது நிர்பந்தம் இல்லைன்னு மறுக்கிறீங்க. அது நிர்பந்தம், ஆனா இது நிர்பந்தம் இல்லைன்றீங்க. இல்ல அவரு தொடர்ந்து சொல்லிக் கொண்ட ஒரு விடயத்தை நீங்க எடப்பாடி அவர்களோட பயணத்தோட முடிச்சு போடுறீங்க. அந்த சார், அடுத்து என்டிஏ ஆட்சி, பிஜேபி ஆட்சி, கோட்டையில பிஜேபி கொடி பறக்கும்ன்றீங்க. அதை அக்னீஸ்வரன் சொல்ல ஒத்துக்க போறாரா? சொல்றீங்க கல்வி அமைச்சரை பார்க்கல, நிதி அமைச்சரை பார்க்கல, சட்ட அமைச்சரை பார்க்கல, இவரையும் பார்த்தாரு. ஆனா இவரை பார்த்தோன்னு கல்வி அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு பதில் வருது இல்லையா? அரவிந்தன் சொல்வது கூற்றை எடுத்துக்கொண்டால், அப்போ ஒரு கட்சியின் மிகப்பெரிய தலைவரை சந்திக்கும் போது எத்தனை துறைகள், 10 துறைகள் பார்க்கிறது முன்னாடி ஒத்த தலைவரை பார்க்கிறது உத்தமம் நினைச்சு பார்த்திருக்காரு. நீங்க அதனாலதான் சொன்னேன் 1000 காரணங்கள் இருக்கும்னு. பாஜகவோடு கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக மறுக்கிறீர்களா என்ற கேள்விக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அப்போது தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கப்படும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது எதை காட்டுகிறது என்று நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி எக்ஸ்தலத்தில் வைத்திருந்தோம். பாஜக கூட்டணிக்கான சம்மதம் என்று 77% பேரும், சமாளிப்பு பேச்சு என 15% பேரும், விமர்சனத்தை தவிர்ப்பதற்காக இப்படி சொல்லியிருக்கிறார் என்று 8% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஸ்ரீகாந்த். பாஜக கூட்டணிக்கு சம்மதம் என்று வரவேற்றிருக்கிறார்கள் மக்கள் என்று சொல்கிறீர்கள். பாஜக கூட்டணிக்கு வரவேற்பு இருக்கிறது நம்ம தொலைக்காட்சியில் வந்து பார்க்க சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்தில் முக்கியமா நான் சொல்ல விஷயம் என்னன்னா, பொருந்தாத கூட்டணி இப்படி இல்லாம இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஒரு நிமிஷம், கம்யூனிஸ்ட் பாஜக கூட்டணிக்கு அவர் சம்மதிச்சு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்குது. நீங்க லீலாவதி அம்மா மரணத்துக்கு அப்புறம் வெட்டி சாய்த்து கும்பலுடன் ஒட்டி உறவாடிய கட்சி, அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய மரியாதையே தேய்ந்தது. அதே போல பாலகிருஷ்ணன் என்ற நபர் ஒரு குரல் கொடுத்த உடனே 24 மணி நேரத்தில் நீக்கப்பட்டார். கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு திமுக தான் ஒற்றை உதாரணம். அந்த திமுகவுடன் கூட்டணியால் மட்டுமே இன்றைக்கு
தன்னுடைய ஆட்சிகளை அமைத்துக் கொண்டிருக்கும் திமுகவிற்கு எங்க இந்த மாதிரி எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து நம்மளை வீழ்த்து விடுவார்களோ என்ற அச்சம் பிறந்து விட்டது. அது நேத்திக்கு அந்த இஃப்தார் விருந்து நோன்பிலேயே தெரிஞ்சது. எங்களுடைய மலைக்கோட்டை கூட்டத்தில் பார்த்தோன்னையும் அது மிகப்பெரிய அளவில் அந்த அச்சம் கொழுந்து விட்டு எரிகிறது. அடுத்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் இவர்களுக்கு பாஜகவின் கூட்டணி என்டிஏ கூட்டணி வலுப்பெற்று விடுமோன்ற அச்சத்தில் உங்களுடைய ஊகங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காலம் அதற்கான பதிலை கண்டிப்பாக சொல்லும். அதுவரை எல்லாரும் காத்திருக்க வேண்டும். திருப்புகழேந்தி நிறைவு பார்வை. சார், அவர் அருமையாக சொன்னார். இஃப்தார் விரும்பு எதிரொலித்தது, திரு அண்ணாமலை பதில் கூட எதிரொலித்தது. எஸ்டிபிஐக்கு மாநாட்டில் பழனிசாமி கொடுத்த அந்த உத்தரவாதம் என்ன ஆயிற்று? சிறுபான்மை மக்களுக்கு நாமம் போட்டாட்சி நடத்துமா சார்? ஒரு பக்கம் எதிரொலிக்கிறது, ஒரு பக்கம் மங்கி போகிறது என்ற அர்த்தம். ஆகவே பழனிசாமியுடைய அரசியல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் சம்மதமும் சம்மதமே, அதுதான் எங்களுடைய உரிமை போர். ஆகவே எங்களுக்கு மதம் அதெல்லாம் எந்த இது இல்லை சார். மத சார்பற்ற அணியாக அம்மாவும் தலைவரும் உருவாக்கிய இந்த இயக்கம் பீடு நடை போடுகிறது. அதற்கு எந்த பாதகமும் வந்துடக்கூடாது என்பதற்குத்தான் எனது குரல் ஒலிக்கிறது. உங்கள்கிட்ட தகராறு இல்லை, பழனிசாமி எனக்கு தான் தகராறு. ஆகவே மிக தெளிவாக கூட்டணி உறுதி அவர்களுடையது என்பது கூட்டணிக்கு ஆதரவானவர் தான். ஓபிஎஸ் ஆதரவோடு தான் இருக்காரு என்பது இருக்கட்டும். ஓகே, திரு அரவிந்த். ஓபிஎஸ் அவர் ஆதரவு கொடுப்பார் சார், நான் இல்லை சார். குணசேகரன் சார் நான் இல்லை. ஓபிஎஸ் என்ன போய் என்ன வேணா பண்ணுவார். ஆகவே நான் இல்லை, தயவு செஞ்சு நான் இல்லை சார், ப்ளீஸ். ஓகே ஓகே, திரு அரவிந்த். இந்த நேற்றைய தினம் சந்திப்பு என்பது நமக்கு கிடைத்த தகவலின்படி இது முதல் கட்ட சந்திப்பு என்பதும் இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து தமிழகத்தில் திமுக கூட்டணிக்கு எதிராக தொடர்ந்து தமிழகத்தில் போராட்டங்களை நடத்திடவும் அதற்கான முழு ஆதரவையும் முழு சப்போர்ட்டையும் நாங்கள் டெல்லியிலிருந்து கொடுக்குறோம் என்பதற்கான ஒரு உறுதியை அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்திருப்பதாகவும், அதே போல எடப்பாடி பழனிசாமி சார்பில் ஒரு கோரிக்கையும் அதாவது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அண்ணாமலையை தாண்டி தங்களுடன் ஒரு இது போன்ற இந்த ஒரு ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கான ஒரு கமிட்டியை, ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி ஒன்று நீங்கள் அமைக்க வேண்டும். அதாவது 3 தலைவர்கள் கொண்ட ஹெச் ராஜாவோ அல்லது நயனா நாகேந்திரனோ அல்லது தமிழிசை சவுந்தரராஜோ வானதி சீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அவர்கள் மூலமாக கோஆர்டினேட் பண்ணி 2 கட்சிகளும் சுமூகமாக செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. ஆனால் இந்த சந்திப்பின் மூலமாக நமக்கு தற்போது 2 கேள்விகளுக்கான விடை இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. ஒன்று, அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக செயல்படுவாரா? அதற்கு எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாடு என்ன? ஒன்று. இரண்டாவது, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இந்த மூவரையும் கூட்டணிக்குள் கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பாரா? இந்த 2 கேள்விகளுக்கான பதில் தான் தற்போது நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது. அதனை தாண்டி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி என்பது நேற்றைய சந்திப்பின் மூலம் உறுதியாக இருக்கிறது. அக்னி சார், இப்போ எதிர்கட்சி தலைவர் டெல்லியில் போய் பார்த்ததில் நண்பர் சொன்னார், தொகுதி மறுவரை நிதியமைச்சரை தானே பார்த்துருக்கணும், சட்டத்துறை அமைச்சரை தானே பார்த்துருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? சரி, நாணய வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி கொடுத்த நிதியமைச்சரை தானே நீங்கள் கூப்பிட்டுருக்கணும். ஏன் இந்த இராணுவத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க? ஆக மத்தியில் ஆட்சியில் அங்கம் வகிக்காத கூட்டணியில் இல்லாத போதே திமுக தன்னுடைய ஆளுமையை காங்கிரஸ்க்கு மட்டுமில்ல பாஜகவுக்கும் உங்க ஆளுமையை காட்டுறீங்க. ஆக அப்படி அந்த ஆளுமையின் வரிசையில இதாவது இந்த கள்ள கூட்டணி, அப்ப நீங்க நல்ல கூட்டணி, எப்போதுமே இந்த நாட்டுக்கு பயனுள்ள கூட்டணி. ஆகவே இந்த கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்ததை இதை சொல்லி நம்ம 2026 ஆட்சிக்கு வரலாம் என்று நீங்கள் மாய சிந்தனை கற்பனை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மாத்திக்கோங்க, கொஞ்சம் செயல்படுங்க. இன்னொன்னு, அதிமுக திமுக தான் தமிழ்நாட்டு நலனை காக்கக்கூடிய ஒரு கட்சியாக நான் பார்க்கிறேன். அவர்கள் என் தனிப்பட்ட கருத்து யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம். ஆனால் அதிமுக தனித்து கூட்டணி அரசாங்கம் என்கின்ற பேச்சுக்கு இடமில்லாமல் வகுத்தால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பதா என்னுடைய கடைசி கருத்து. அமித்ஷா கருத்தையே நீங்க நிராகரிக்கிறீங்க. 2026 கருத்தா கூட இருக்கட்டும் சார். என் நலன், என் மக்கள் நலன், என் மொழி நலன், தமிழ்நாட்டு நலன். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்களோ, கலைஞர் என்ன பண்ணாரோ அந்த வழியில் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சென்றால் வருங்கால தலைமுறைக்கு நல்லது. செல்லவில்லை என்றால் மக்கள் தான் முடிவெடுப்பாங்க. நீங்கள் முடிவு. அதாவது முதல்ல அரவிந்த் குணசேகருக்கு பாராட்டுக்கள். நேற்று இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே அவர் ஒரு எக்ஸ் பதிவு போட்டிருந்தார். தலைநகரில் இலையுதிர் காலம் என்று ரொம்ப கவித்துவமாக ஒரு
பதவி போட்டிருந்தார். உதிர்றது இல்லை, சேர்ந்துற ஒரு இது இல்லை. அவர் போட்டார், அதை நான் ரசித்தேன். சேருதா உதிருதான்னு, நான் உதிருதுன்னு தான் நான் ரொம்ப சீரியஸாக பார்க்குறேன். நீங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் உட்பட முடிந்ததாக கூட்டணி கட்சிகள் அப்படித்தான் விரும்பும், எல்லாமே உதிர்ந்து போகணும், இதான உங்க நோக்கம். ஆனா நீங்க மட்டும் கட்டி பிடிச்சுக்கிறணும், எந்த உரிமையும் வாங்கி தரக்கூடாது. என்ன சார் இது? சார் எவ்வளவு பெரிய சீனியர் மேன். திமுக கூட்டணியில் ஒரு ரசிக்கிறார் பாருங்க. திமுக கூட்டணியில் ஒரு பிளவு வந்திருந்ததுன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்காது. ஒரு நான் அதுக்கு ஒரு திமுக நிர்பந்தம் கொடுத்துச்சு, அதனால் அவங்கள வெளியேற்றிட்டாங்க. எங்கள் கட்சியில் ஏஜ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் முடிவெடுத்தார். இவர் என்ன மோடியா? கட்சியில் எல்லாத்துக்கும் ஒரு ரூலு, ஆனால் நான் மட்டும் மாற மாட்டேன்னு ஆம் ஆத்மி இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இருக்கிறதுக்கு இது சிபிஎம் சார். நீங்கள் அங்கே உள்ளதை இங்கே பேசாம இருந்தார். 24 மணி நேரத்தில் நீக்கிட்டீங்களே சார். பேசி திமுக திட்டுன்னு அடுத்த நிமிஷம் நீக்கிட்டீங்க சார். முதல் நாள் வரைக்கும் அவருக்கு வயசாயிடுச்சுன்னு தெரியலையா? ஒரு இல்லை, எங்க மாநாடு நடக்குதுங்க. உங்களுக்கு ஐயோ பாவம், என்ன செய்ய? இந்த பிஜேபியில் நல்லா இருந்தவங்கலாம் பிஜேபிக்கு போன உடனே எதையுமே யோசிக்கிற தன்மையை இழந்துடுறீங்க. அது போயிட்டோம். அப்புறம் அவர் சொன்னார், அப்படி ஒருவேளை அந்த கூட்டணி நடந்தால் திமுகவுக்கு எதிராக இல்லை, தமிழ்நாட்டுக்கு எதிராக. நீங்கள் எனக்கு பேரிடர் நிவாரண நிதி கொடுக்க மாட்டேன், சர்வ சிக்ஷா அபியான் நிதி நான் என்ன கேட்குறேன், அப்போ பாஜக இதுவரை அதை தடுத்து வச்சிருந்துச்சா? திமுக கேட்டது, பாஜக சர்வ சமக்கிர சிக்ஷா திமுக இல்லை சார், தமிழ்நாடு அரசு கேட்டுச்சு. தமிழ்நாடு எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேட்டாங்க. அப்போது இப்போ என்ன பிரச்சனைனா, பாஜக கேட்கலையா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு? அவங்க நிறுத்தி வைக்கணும்னு சொன்னாங்களா? அப்போ இவர் தான் போய் கேட்டால் தான் அவங்க கொடுப்பாங்களா? நீங்கள் இல்லை, அந்த கூட்டணி திமுகவுக்கு எதிராக ஒன்று சேருவதில்லை, தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்று சேருவது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த பாஜகவோடு இன்றைக்கி வர கன்சிஸ்டண்ட்டாக எடுத்திருக்காரு. அவர் கேட்ட பேரிடர் நிவாரண நிதியை கேட்டார், சர்வ சமக்கிர சிக்ஷா அபியான் நிதியை கேட்டார், வக்ஃபு சட்ட திருத்தத்தை பண்ணணும்னு சொன்னார். எதையும் கேட்கல. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்டிஏ ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறது வேறு. நேற்று நைட்டு 10 மணி 12 நிமிஷத்துக்கு தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி வரும் 2026 போடுறதுக்கு இப்படி ஒரு பதில் சொன்னால் அதை என்ன பண்ணுறது? பாவம். அந்த ஒரு படத்தில் வரும்ல, அது கலைஞர் தான் வசனம் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அழைத்து வரப்படவில்லை, மன்னிக்க வேண்டும், அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டேன். அதில் சொல்ல முடியும், இங்கே சொல்ல முடியாது. அக்னிய கூட்டணி உட்பட. நன்றி, நிறைவு செய்யலாம். எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.